மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். மாணவர்களே, நம்முடைய இந்த வார தலைப்பில் 9th ஸ்டாண்டர்டில் அமிலங்கள், காரங்கள், உப்புகள், ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட் இந்த டாபிக் கீழே பார்த்துட்ருக்கோம். நேற்று ஆசிட்டை பற்றி எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக காரங்கள். காரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஸ். காரங்கள் என்னப்பா? பேசஸ், BASES அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். நேற்று அமிலம்னா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனிகளை கொடுத்துச்சு அப்படின்னா அது அமிலம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே அப்படி கொஞ்சம் மாற்றம். நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரவல்லது காரங்கள், அவ்வளோதான். அதே அமிலக்கார கொள்கை தான். அமிலம் கார கொள்கை யார் சொன்னது? ஆசிபேஸ் தியரி, அர்கினியஸ். அவருடைய கொள்கையின் பிரகாரம் நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தரவல்ல நீர்மங்கள் காரங்கள் எனப்படும். ரைட்டுங்களா? ரைட். அதாவது அக்கார்டிங் டு அர்கினியஸ் தியரி, அர்கினியஸ் இந்த ஸ்பெல்லிங் எழுதி போட்டேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். அக்கார்டிங் டு அர்கினியஸ் தியரி, பேசஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் that ionize in water to form hydroxyl ions, to form hydroxyl ions. ஓகேங்களா? இந்த ஹைட்ராக்சில் அயன்ஸை OH மைனஸ்னு எழுதுவாங்க. அமிலம் எழுதுகிறப்ப H ப்ளஸ்ன்னு எழுதணும். இங்கே என்ன எழுதுகிறோம்? OH மைனஸ்னு எழுதுகிறோம். ரைட்டுங்களா? ஓகே. இங்கே பாருங்கள், அங்கே என்ன பார்த்தோம்? அமிலம் கூட்டல் காரம், உப்பு நீரும் கொடுக்குதுன்னு பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ளஸ் ஆசிட்னு பார்க்குறோம். அப்போ ரொம்ப சிம்பிள்ப்பா. 3 + 2 5. அப்போ 2 கூட்டல் 3 அது 5 தானே? அந்த மாதிரி தான் அமிலமும் காரம் சேர்ந்தால் உப்பு நீரும் கிடைக்கும். ஆசிட்டு பேஸும் ரியாக்ட் ஆனால் சால்ட்டு வாட்டர் கிடைக்கும். அப்போ அப்படியே தலைகீழாக பேஸும் ஆசிட் ரியாக்ட் ஆனால் எல்லாம் ஒன்று தானே? அதுவும் சால்ட்டு வாட்டரும் கிடைக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு தெரியாமல் பாருங்கள், அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒன்று இருக்குது. என்ன சார் அதுக்குள்ள கொஞ்சம் மேலே விட்டுட்டீங்க, திரும்ப நடத்துகிறேன். இதுக்கப்புறம் இது நடத்தினா சரியாக இருக்கும். அனைத்து எரிகாரங்களும் காரங்களாகும். முதல் எரிகாரம்னு என்ன சார்? தண்ணியில் கரையக்கூடிய காரங்கள். நல்லா கேட்டுங்க. அதாவது soluble in water bases are called the எரிகாரங்கள். எரிகாரங்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலீஸ். என்னப்பா? அல்கலீஸ். அதாவது ஆல் அல்கலீஸ் ஆர் பேசஸ். என்ன சொல்ல வராங்கன்னா, அனைத்து எரிகாரங்களும் காரங்கள். அதாவது தண்ணியில் கரையக்கூடிய எல்லா காரங்களுமே காரங்கள் தான் அவங்க சொல்ல வர மீனிங். ஆனால் காரம் எல்லாமே என்ன கிடையாது? எரிகாரம் கிடையாது. அப்படி என்ன அர்த்தம்? எல்லா காரமும் தண்ணியில் கரையாது, வேறு சிலதில் கரைகிறதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த டேமை கரெக்டாக ரீட் பண்ண தான் புரியும். அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் ஆகும், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல. ஆல் ஆல்கலீஸ் ஆர் பேசஸ் பட் நாட் ஆல் பேசஸ் ஆர் ஆல்கலீஸ். ஓகே, இது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எரிகாரங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது எல்லாமே தண்ணியில் கரையும். ஸோ இட் இஸ் ஆர் தி, அதாவது NaOH ஆர் KOH ஆர் ஆல்கலீஸ். இது தண்ணியில் கரையாது. அலுமினியம் ஹைட்ராக்சைடு, இன்னொன்று என்னது? துத்தநாகம் ஹைட்ராக்சைடு. நார்மலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இது காரங்கள், அவ்வளோதான். இப்போ மேலே வாங்க. நம்ம எப்படி ஆசிட்டில் எவ்வளோ ஆசிட்ஸ் மூலக்கூறு, அதாவது மாலிகுல்ஸ் எவ்வளோ வந்து, ஆட்டம்ஸ் எவ்வளோ வந்து ரீப்ளேஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகும், ஏன்னா இங்கே 1 இருக்குது. சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னா இங்கே 2 ரீப்ளேஸ் ஆகும், H பக்கத்தில் 2 இருக்குது. பாஸ்பாரிக் ஆசிட்டாக இருந்தால் H பக்கத்தில் 3 இருக்குது, இப்போ 3 ரீப்ளேஸ் ஆகும் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு 4-5 பேஸை கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளவு ஹைட்ராக்சில் அயன்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கால்சியம் ஆக்சைடு, செகண்ட் ஒன் சோடியம் ஆக்சைடு. இதில் அந்த O பக்கத்தில் பாருங்கள், ஒன்று தான் இருக்குது, அதனால் 1 தான். அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பாருங்கள், அதுவும் O1 தான் இருக்குது. ஆனால் இங்கே வர பாருங்கள், O2 இருக்குது. எங்கே சார் அப்படின்னா OH ட்வைஸ் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா இந்த 2 இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும். அப்போ இதில் எவ்வளோ ரீப்ளேஸ் வந்து எவ்வளோ ஹைட்ராக்சைல் ரீப்ளேஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2. இதில் பார்க்குறப்ப அலுமினியம் ஹைட்ராக்சைடில் 3. ஸோ அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அலுமினியம் ஹைட்ராக்சைடில் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகள், ஹைட்ராக்சில் அயனிகள் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க.
கேள்வி எப்படிலாம் வரும், எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காரங்களின் வகைகள். எப்படி அமிலங்களின் வகைகள் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இங்கே. அங்கே எடுத்தோன்னு என்ன பார்த்தோம், இந்த காரத்துவத்தின் அடிப்படையில் பிரித்தோம். அங்கே காரத்துவம்னா பெசிசிட்டி, அதை பேஸ் பண்ணி பிரித்தோம். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிக்கிறது காரங்கள், ஆனால் அமிலத்துவத்தின் அடிப்படையில் பிரிப்பாங்க. அசிடிட்டி அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க, அசிடிட்டி பேஸ்ட் ஆன் தி அசிடிட்டி. சார் அது எப்படி சார் அசிடிட்டி பேஸ் பண்ணி எப்படி சார் பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ஒற்றை அமிலத்துவ காரம், மோனோ அசிட்டிக் பேஸ், இன்னொன்று இரட்டை அமிலத்துவ காரம், டை அசிட்டிக் பேஸ், இன்னொன்று மும்மை அமிலத்துவ காரம். இதை என்ன சொல்லுவாங்க, ட்ரை அசிட்டிக் பேஸ். சரிங்களா, எல்லாம் எழுதிடுவீங்க, நீங்கள் எழுதுவீங்க, நேற்று எழுதியிருக்கோம். ஸோ அதை மைண்டில் வச்சு எழுதிருங்க. இப்போ ஒற்றை அமிலத்துவ காரம்னா என்ன அப்படின்னா, தண்ணியில் அயனைசேஷன் ஆகிறப்ப ஒரு மூலக்கூறு காரத்துக்கு, அதாவது 1 மாலிகுல் பேஸுக்கு ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை கொடுத்துச்சு அப்படின்னா அது ஒற்றை அமிலத்துவ காரம். அவங்க என்ன சொல்ல வராங்க புரியுதுங்களா? இட் இஸ் எ பேஸ் தட் அயனைசஸ் இன் வாட்டர் டு கிவ் 1 ஹைட்ராக்சைடு அயான் பெர் மாலிகுல். அதுக்கு எக்ஸாம்பிள் இது ரெட்டை கொடுத்துருக்காங்க. இரட்டை அமிலத்துவ காரம் அப்படின்னு பார்க்குறப்ப இதுவும் வாட்டரில் அயனைசஸ் ஆகுது, ஆனால் 1 மாலிகுல் பேஸுக்கு 2 ஹைட்ராக்சைடு அயனை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 2 இது பக்கத்துலேயே இருக்கும். அப்போ மும்மை அமிலத்துவ காரம்னா அதே மாதிரி எத்தனை ஹைட்ராக்சைடு அயனை கொடுக்கும், 3 ஹைட்ராக்சைடு அயனை கொடுக்கும். இங்கே பாருங்கள், அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு. அப்போ இந்த எக்ஸாம்பிளாக பார்த்து வச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. ரைட், இது வந்து அமிலத்துவத்தின் அடிப்படையில் அசிடிட்டியை பேஸ் பண்ணி பிரிக்கிறது. செறிவின் அடிப்படையில் எப்படி, பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். அங்கே பார்த்த மாதிரி 2 தான். ஒன்று செறிவுமிகு காரம், இன்னொன்று நீர்த்த காரம். ஒன்று வந்து கான்சன்ட்ரேட்டட் பேஸ், இன்னொன்று டைலூட்டட் பேஸ். இது செறிவுமிகு அல்லது நீர்த்த காரம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நீர்க்கரைசல், அதில் இருக்கக்கூடிய வாட்டர் சொல்யூஷனில் அந்த பேஸ் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்ப்பாங்க. பேஸ் அதிகமான பெர்சன்டேஜில் இருந்தால் அது செறிவுமிகு காரம், கான்சன்ட்ரேட்டட் பேஸ். இல்லை அந்த நீர்க்கரைசலில், அந்த வாட்டர் சொல்யூஷனில் பேஸோடைய பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, காரத்தோட சதவீதம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நீர்த்த காரம். அப்போ பேஸ்ட் ஆன் பேஸஸ், கான்சன்ட்ரேட்டட் பேஸை வந்து பேஸை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று செறிவுமிகு காரம், இன்னொன்று நீர்த்த காரம். கான்சன்ட்ரேட்டட் பேஸ், இன்னொன்று டைலூட்டட் பேஸ். ஓகேங்களா, அப்போ 2 தான் முடிச்சிட்டோம். மூணாவது அயனியாதலின் அடிப்படையில். ஒரு நீர்த்த கரைசலில் இருக்கக்கூடிய அயனிகள் முழுசுமாவே அயனைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது பேர் வலிமை மிகு காரம், ஸ்ட்ராங் ஆசிட். அவங்க என்ன சொல்ல வராங்க புரியுதா? தீஸ் ஆர் பேசஸ் விச் அயனைசஸ் கம்ப்ளீட்லி இன் அக்வா சொல்யூஷன். இப்போ வலிமை குறைந்த காரம் அப்படின்றது அதே நீர்த்த கரைசலில் முழுசும் அயனி அடையாமல் பார்சியலி அயனைஸ்டு ஆகும். எங்கே, இதோடைய டைலூட் சொல்யூஷனில். இதுக்கு எக்ஸாம்பிள் அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ரைட்டுங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த அமிலத்துவத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அமிலத்துவம்னா அசிடிட்டி. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமிலத்துவம் என்பது ஒரு கார மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சைல் தொகுதிகளின் எண்ணிக்கை. The term acidity is used for base, which means the number of replaceable hydroxyl groups present in 1 molecule of base. ரைட்டுங்களா? அங்கே அமிலங்களை பிரித்ததை விட இங்கே கம்மியாக தான் பிரிச்சிருக்காங்க. அங்கே கூட பார்த்தீங்கன்னா கரிம அமிலம், கனிம அமிலம்னு பிரிச்சிருப்பாங்க. ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட், அந்த மாதிரி பிரிக்கல. மீதி இருக்கிற மாதிரி இங்கேயும் பிரிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? ஓகே, இந்த காரங்களுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், காரங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும்? அமிலத்துக்கு ஒரு 6-7 பண்பு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி காரத்துக்கு சில பண்புகள் இருக்குது. பொதுவாக காரங்கள் என்ன சுவைன்னு பார்த்தீங்கன்னா பிட்டர் டேஸ்ட். காரங்கள் என்ன சுவை? பிட்டர் டேஸ்ட். ஒன்று, they have bitter taste. இன்னொன்று, நல்லா பார்க்க வலுவலுப்பாக இருக்கும். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற துணிக்கு போகிற சோப்பு, அதான் நீர்த்த கரைசலில் சோப்பு போன்று பளபளப்பு தன்மையை கொண்டவை. their aqueous solution have soapy touch. தேர்ட், சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். அங்கே பிரேசில் அப்படின்ற ஒரு நாடு பேர் சொன்னேன். ப்ளூ ரெட்டாக மாறினா ஆசிட். ஸோ பிரேசில் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தது ப்ளூ லிட்மஸ் பேப்பர், இங்கே பார்க்குறது ரெட் லிட்மஸ் பேப்பர். அது ப்ளூவாக மாறிச்சுன்னா அது பேஸ், ஆர்பிபின்னு வச்சுக்கோங்க.
எப்படி அமிலத்துக்கு பிரேசில்னு வச்சுக்கிட்டீங்கோ அது மாதிரி காரத்துக்கு ஆர்பிபி. ரெட்டு ப்ளூவாக மாறினா அது பேஸ். சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். தட் டர்ன் ரெட் லிட்மஸ் ப்ளூ. ஓகேங்களா? இது மின்சாரத்தை கடத்துமா அப்படின்னா அயன்ஸ் வந்து கரைஞ்சிருந்தாலே மின்சாரத்தை நன்கு கடத்தும். தேர் அக்வாஸ் சொல்யூஷன்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ இந்த காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து என்ன கொடுக்குது? அங்கே அமிலங்கள் என்ன கொடுத்துச்சு? ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ் இட் கிவ்ஸ் தி ஹைட்ரஜன் கேஸ்ன்னு பார்த்தோம். இங்கேயும் அதே தான். இங்கே பாருங்கள், காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்தால் உப்பும் கிடைக்கும், அதோட ஹைட்ரஜன் கேஸும் கிடைக்கும். இதெல்லாம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அடுத்து வேறு என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே காரங்கள் அலோக ஆக்சைடுகள், உலோக ஆக்சைடுகள் இல்லை, அலோக ஆக்சைடுகள், இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அலோகம் தானே, அது ஆக்சைடு ஃபார்மில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுல காரங்கள் ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா உப்பும் நீரும் கிடைக்கும். பேசஸ் ரியாக்ட் வித் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் இட் கிவ்ஸ் தி சால்ட் அண்ட் வாட்டர். பாருங்கள், அதே மாதிரி இங்கே பாருங்கள், கால்சியம் ஹைட்ராக்சைடு பேஸு, இது கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்ற சுண்ணாம்புக்கல் கிடைக்கும். மீதி என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா உப்பும் நீரும். CSCO3 அப்படின்றது உப்பு தான். சரிங்களா? ஓகே. காரங்கள் அமிலங்களோட ரியாக்ட் என்ன ஆகும்? இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேஸ் வந்து ஆசிட்டோட ரியாக்ட் ஆனால் உப்பு நீரும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பேஸ் KOH கொடுத்துருக்காங்க, ஒரு ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ரியாக்ட் ஆகிறப்ப பாருங்கள், இந்த K இந்த Cலோடு வந்துடும், பொட்டாசியம் குளோரைடு. இது வாட்டராக மாறிடும். அப்போ பேசஸ் ரியாக்ட் வித் ஆசிட் இட் கிவ்ஸ் தி சால்ட் அண்ட் வாட்டர். ரைட்டுங்களா? ஓகே. இதை அமோனியம் உப்புகளோடு சேர்ந்து ஹீட் பண்ண என்ன ஆகும்? அமோனியம் கேஸ் ரிலீஸ் ஆகும். அவ்வளோதான். அமோனியம் உப்புகளோட காரங்களை வெப்பப்படுத்தினா என்ன கிடைக்கும்? அமோனியா கேஸ் கிடைக்கும். அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஆன் ஹீட்டிங் வித் அமோனியம் சால்ட்ஸ் பேசஸ் கிவ் அமோனியா கேஸ். பாருங்கள், அமோனியா கேஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ அந்த மேலே பார்த்தோம்லப்பா, பேஸ் வந்து ஆசிட்டோட ரியாக்ட் ஆனால் உப்பு நீரும் கிடைக்குன்னு பார்த்தோம் இல்லையா? எப்பெல்லாம் பேஸ் வந்து ஆசிட்டோட ரியாக்ட் ஆகுதோ அந்த வினைக்கு ஒரு பேர் இருக்குது, நடுநிலையாக்கல் வினை. இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். நடுநிலையாக்கல் வினை, ஆங்கிலத்தில் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஆங்கிலத்தில் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், இதுதான் நடுநிலையாக்கல் வினை அப்படின்வாங்க. சரிங்க சார். இப்போ என்ன டவுட்டு, எல்லா மெட்டலுமே சோடியம் ஹைட்ராக்சைடோட அதாவது ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. எது பண்ணாது அப்படின்னா காப்பர் பண்ணாது, ஏஜி சில்வர் பண்ணாது, குரோமியம் பண்ணாது. இந்த மூணும் பார்த்தீங்கன்னா எதோட ரியாக்ட் ஆகாது? சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகாது. இந்த மெட்டலெல்லாம் ரியாக்ட் ஆகாது. Cu AgCr. ஃபியூ மெட்டல்ஸ் டு நாட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். பேஸோடைய யூசஸ், காரனுடைய பயன்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படும். சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு இன் மேனுஃபேக்சர் ஆஃப் சோப். செகண்ட், கட்டணங்களுக்கு சுண்ணாம்பு பூசை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க இல்லையா? அடிக்கிறப்ப ஈரமாக இருக்குது, கொஞ்ச நேரத்தில் ஈரமெல்லாம் காஞ்சு இல்லை ஒரு சேஃபுக்கு வந்துடும். கரெக்டாக பளபளப்பாக இருக்கும் நம்முடைய வீட்டுடைய சுவர்கள். அதில் அடிக்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு தான். சரியா? ஃபார்முலா வேணால் தெரிஞ்சுச்சுங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து வயிறு கோளாறுகளுக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மில்க் ஆஃப் மெக்னீசியம் அப்படின்வாங்க, மெக்னீசிய பால்மம் அப்படின்வாங்க. இது பொதுவாக வயிறு கோளாறுக்கு மருந்தாக பயன்படும். வீட்டில் சின்ன குழந்தை அழுதுகிட்டே இருந்தாலே சீனி தண்ணியை கரைச்சி கொடுத்தாலே குழந்தைய அழுகையை நிறுத்திடும். சரிங்களா? இல்லை நீங்கள் மெடிக்கலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு மருந்து மாதிரி கொடுப்பான், இதை குழந்தை கொடுங்க சரியார் அப்படின்வாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான். சரிங்களா? இது போக நம்ம கிளாத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டெயின்ஸு, எண்ணெய் பிசுக்கள் இதெல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படுது. ஆனால் அதோட என்ன சேர்க்கணும்? அந்த பேஸஸோட அம்மோனியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கணும். அம்மோனியம் ஹைட்ராக்சைடை சேர்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு இது பயன்படும். ரைட்டுங்களா? இது எல்லாமே பேஸஸோட யூசஸ். அடுத்து உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறாங்க. அந்த நம்மக்கிட்ட கொடுக்குற பொருளை அது வந்து ஆசிட்டாக பேஸான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துல சொல்ல முடியாது. அதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்களேன். முதல்ல இப்போ பார்த்தோம் லிட்மஸ் பேப்பர், அது ஒரு இண்டிகேட்டர் தான்.
அதை ப்ளூவை ரெட்டாக மாற்றினா ஆசிட்டு, ரெட்டை ப்ளூவை மாற்றினா பேஸ். இப்போ தான் பார்த்தோம். அதான் லிட்மஸ் தாள் டெஸ்ட் அப்படின்வாங்க. இன்னொன்று பினாப்தலின் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரோட ரியாக்ட் பண்ண என்ன ஆகும். ஸோ பினாப்தலினோட நீங்கள் எந்த ஒரு அமிலத்தை சேர்த்தாலும் அது கலர் லெஸ்ஸாக மாறிடும். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா காரத்தில் பிங்க் நிறமாக இருக்கும். ஸோ இப்போ தனிப்பட்ட முறையில் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த டேப்பில் பாருங்கள், நல்லா புரியும். லிட்மஸ் பேப்பரில் எனக்கு ப்ளூ ரெட்டாக மாறும், அதே இது காரத்தில் ரெட்டு ப்ளூவாக மாறும். பினாப்தலின் ஆசிட்டில் கலர்லெஸ்ஸாக இருக்கும், பட் காரத்தில் பிங்க் கலரில் இருக்கும். மெத்தில் ஆரஞ்சு வந்து ஆசிட்டில் பிங்க் கலரில் இருக்கும், காரத்தில் எல்லோ கலரில் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த அமிலக்கார நிறங்காட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. பொறுத்து டைப்பில் கேட்கலாம், நேரடி வினாவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன் சார் நம்ம அமிலங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரே வலிமையில் இருக்குமா? எல்லா ஆசிட்டு ஊற்றுனா முகம் வெந்து போயிடுமா? ஏன் சாப்பாட்டில் ஆசிட் இருக்கே, அப்போ உள்ள சாப்பிட்டோடனே உடல் வெந்து போகாதா அப்படின்னா, எல்லா அமிலங்களுக்கும் ஒரே வலிமை இருக்காது, வேறு வேறு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராங்னஸ் நோட் பண்ணுறதுக்கு பிஹெச் ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஸ்கேல் அறிமுகப்படுத்தப்படுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெர்மன் மொழியில் மன்னிக்கும், அது இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அதனால் சொல்லிடுறேன். இந்த பிஹெச் ஸ்கேலை வந்து அறிமுகப்படுத்தினது எஸ்பிஎல் சாரன்சன். சரி, அவர் கொடுத்தது இந்த பிஹெச் ஸ்கேல். இதில் பி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் மொழியில் அதுக்கு பேர் பொட்டன்ஸ். பொட்டன்ஸ் அப்படின்னு என்னப்பா, மோர் எனர்ஜி, அதிக ஆற்றல்னு அர்த்தம். ரைட்டுங்களா? சரி, இந்த பிஹெச் ஸ்கேலில் என்னென்ன அளவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0லேருந்து 14 அளவுகள் இருக்கும். 0லேருந்து 14 அளவுகள். ரைட்டுங்களா? ஓகே, அதை வச்சுக்கிட்டு அது அமிலத்தன்மையா, அசிடிட்டியா, பெசிசிட்டியா அல்லது நியூட்ரல் தன்மை கொண்டதா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? எப்படி சார் அப்படின்னா, அதில் மொத்தம் 14 அளவு இப்படி இருக்கும். சரிங்களா? 0லேருந்து கரெக்டாக 14 அளவு இருக்கும். இதில் 7க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது அமிலம், 7ஓட கூட இருந்துச்சுன்னா அது காரம். அதாவது less than 7 இட் இஸ் ஏ ஆசிட், கிரேட்டர் தென் 7 இட் இஸ் ஏ பேஸ். சரி, இதில் இப்போ இது எடுத்துக்கோங்க. இதில் எது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்ட்ராங் ஆசிட், இது வீக் ஆசிட். அப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர அந்த நம்பர் தான் கம்மியாகுமே தவிர, ஆனால் அது ஸ்ட்ராங்னஸ் வந்து நம்பர் பிஹெச் நம்பர் கம்மியாக இருந்தாலும் அது ஸ்ட்ராங். ரைட் ஹேண்ட் சைடில் போகிறப்ப பேஸ் இருக்குது. 8 பெருசா 10 பெருசானா நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி தான், கணக்கில் சொல்கிற மாதிரி தான், 10 தான் பெருசு. அதாவது காரத்தன்மை நடுப்பகுதியிலிருந்து வலது பக்கம் செல்கையில், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் போக என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அதோடைய நம்பர் கூடிடும். அதனால் பேஸுடைய தன்மையும் கூடிடும். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ அமிலம் என்ன காரம் என்னன்னு பார்த்தாச்சு. ஏன் சார் இந்த கரெக்டாக 7 இருந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, மழை பொழியும். அதாவது மழை பொழியுது தண்ணி, ரெயின் வாட்டர், அதுதான் 7 இருக்கும். அது ரொம்ப பியூராக இருந்தால் தான் 7 இருக்கும். இல்லாட்டி நம்ம டாக்டர் ஊசி பரப்பு பயன்படுத்துகிறாங்க இல்லையா, தண்ணி ஸ்டெரைல் வாட்டர், போனோன்னு ஒரு பாட்டிலை உடச்சி அதிலேருந்து மருந்து எடுத்து ஊசி போடுவாங்க. அந்த பாட்டில் உடைக்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா மருந்து எடுக்க மாட்டாங்க. என்ன எடுப்பாங்க, அதில் இருந்து எடுக்கக்கூடியது சாதாரண தண்ணி தான், ஆனால் அது ஸ்டெரைல் வாட்டர். அதோடைய பிஹெச் வேல்யூ கரெக்டாக 7 இருக்கும். ஓகே, சரி, இப்போ லைட்டாக பிஹெச் என்னன்னு பார்த்துருக்கோம். டெப்த்தாக பார்க்குறது 10th பார்த்துக்கலாம். அடுத்த தலைப்பு வந்தாச்சு, உப்புகள். உப்புகள் என்னப்பா, சால்ட். நம்ம அன்றாட வாழ்க்கையில் உப்புகளுடைய பயன்பாடு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்புகளை பற்றி ஜென்ரலாக மட்டும் லைட்டாக என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். பட் 10th பார்க்குறப்ப கிளியராக பார்த்துக்கலாம். உப்புனா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன சார் எதிர்த்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டோன்றீங்க, உண்மைதான்ப்பா. இங்கே பாருங்கள், அமிலமும் காரம், ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும், சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். சரியா? அப்போ உப்பு கிடச்சிருச்சா? இந்த உப்பு பற்றி தான் படிக்க போகிறோம். பொதுவாக உப்புகள் எதில் உருவாகும், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், நடுநிலையாக்கல் வினையில் தான் எது உருவாகும், உப்பு உருவாகும். இப்போ தான் பார்த்தோம். ரைட்டுங்களா? இந்த உப்புகள் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பாருங்கள். ஏற்கனவே 4 விதமான வகைகள் இருக்குது. ஒன்று சாதாரண உப்பு, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற டேபிள் சால்ட், குழம்புக்கு போடுறாங்க இல்லையா, அதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான், NaCl. இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம், ஒரு பொருள் வெள்ளையாக இருந்தால் அது உப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, நாக்கில் நக்கி பார்த்து கண்டுபிடிப்போம். ஸோ நாக்கில் அப்படின்றத இதை தங்கிலீஷாக வச்சுக்கோங்க. Naனா நா, Clனா இக்கில்னு வச்சுக்கோங்க, நாக்கில். அப்போ நாக்கில் அப்படின்ற அந்த டேர்ம், அந்த வார்த்தையில் என்ன இருக்குது, மூலக்கூறு வாய்ப்பாடு. அதாவது NaCl அப்படின்றது சாதாரண பயன்படுத்தக்கூடிய உப்பு, அதோடைய ஷார்ட்கட் தான் என்னது, நாக்கில் தொட்டு பார்க்குறது அது பேர் நாக்கில். ரைட்டா? சரி, அடுத்தது அமில உப்புகள்.
அதனால் கவனிங்க, அமில உப்புக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேன், ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓர் உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதியளவை வெளியேற்றுவதால், அதாவது தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை பார்சியலி என்ன பண்ணிடுது, வெளியேற்றிடுது. அப்படி வெளியேற்றுறதுனால என்ன உருவாகுது, அமில உப்பு உருவாகுது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னா அமில உப்பு, சோடியம் தயோசல்ஃபேட் NaHSO4. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமில உப்பு. இது அமில உப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், அதில் ஹெச் இருக்குது. ஹெச் இருந்தால் ஹைட்ரஜன் அயான். ஹைட்ரஜன் அயான் எதோட தொடர்புடையது? அமில உப்புகளோட தொடர்புடையது. சார் அமில உப்பு மாதிரி கார உப்பு இருக்கானா? இருக்குது, கார உப்பும் இருக்குது. பேஸ் சால்ட் அப்படின்வாங்க. சரிங்களா? இது எப்படின்னா அதே மாதிரி தான், பட் இந்த இடத்துல ஹைட்ரஜன் அயன் பயன்படுத்த மாட்டோம், ஹைட்ராக்சைடு அயன் பயன்படுத்தும். அதாவது இரு அமிலத்துவ அல்லது 3 அமிலத்துவ காரங்களில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடு அயனிகளை ஒரு அமிலத்தால் பகுதியளவு வெளியேற செய்து பெறப்படுகின்றன. ஸோ கார உப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஏறக்குறைய ஆசிட் சால்ட் பார்த்தோம் இல்லையா, அமில உப்பு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், கவனிங்க. Base salt. Base salts are formed by the partial replacement of hydroxide ions of a diacetic or triacetic base with an acid radical. சரிங்களா? சார் இது வந்து காரோப்பு. காரோப்பு எப்படி சார் பார்த்து கண்டுபிடிக்கிறது? அதில் ஹைட்ராக்சல் இருக்கும், அந்த குரூப் வச்சு அது காரோப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது லெட் ஆக்சி குளோரைடு. இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார உப்பு. நான் அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த லெட் ஆக்சைடு குளோரைடு அப்படின்வாங்க. இந்த லெட் ஆக்சைடு குளோரைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார உப்பு, பேஸ் சால்ட். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது இரட்டை உப்பு, டபுள் சால்ட். டபுள் சால்ட் எப்படி சார் உருவாகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சமமான மூலக்கூறு எடைவிகித அளவுகளில் 2 எளிய உப்புகளின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் பொழுது கிறிஸ்டலைசேஷன் பண்ணுறப்ப இரட்டை உப்பு உருவாகுது. சரிங்களா? இரட்டை உப்புக்கு இன்னொரு பேர் பொட்டாஸ் படிகாரம். இப்போ நீங்கள் பார்க்குறது பொட்டாஸ் படிகாரம், KAlSaSO4 twice .12H2. இதுதான் இரட்டை உப்புக்கு உதாரணம். இது எதுக்கு உதாரணம்? இரட்டை உப்புக்கு உதாரணம். சரிங்களா? ஏறக்குறைய நார்மல் உப்பு பார்த்தாச்சு, அமில உப்பு பார்த்தாச்சு, கார உப்பு பார்த்தாச்சு, இரட்டை உப்பு பார்த்தாச்சு. அடுத்து உப்புகளுடைய பண்புகள். எப்படி நம்ம அமிலத்துக்கு காரத்துக்கு பண்புகள் பார்த்தோமோ அதே மாதிரி உப்புகளுக்கு சில பண்புகள் இருக்குது. என்னென்ன பண்புகள் அப்படின்னா, உப்புகள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சாலிடாக தான் இருக்கும். இது அதிக டெம்பரேச்சர் என்னாகும், மெல்ட் ஆயிரும். இன்னொன்று கொதிக்கும் செஞ்சிடும். அதே மாதிரி எல்லா உப்பு நீரில் கரையுமான மேக்ஸிமம் என்ன ஆயிரும், வாட்டரில் சொலுபல் ஆயிரும். எது கரையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, இது எல்லாமே நல்லா தண்ணியில் கரையும். கரையாது சில்வர் குளோரைடு. சில்வர் குளோரைடு பார்த்தீங்கன்னா தண்ணியில் என்ன ஆகாது, கரையாது. இது கொஞ்சம் பார்த்து எது கரையும் எது கரையாது அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா, 2வது பாயிண்ட் தானே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சால்ட்ஸ் ஆர் soluble in water. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரைடு சால்ட்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் சோடியம் ஆர் soluble in water. ஆனால் இதே இது பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் குளோரைடு என்ன ஆகாது, நீரோட ரியாக்ட் பண்ணாது. ரைட்டுங்களா? ஓகேப்பா. ஸோ இதோடைய வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறமற்றதாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஒயிட் வெண்மையானதாக இருக்கும், கனசதுர படிகம் அல்லது படிகத்தூளாக இருக்கலாம், கியூபாக இருக்கலாம் அல்லது படிகத்தூளாக இருக்கலாம். சரிங்க. உப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நீரை உறிஞ்சும் தன்மை இது. கண்டிப்பாக நீரை இருக்கக்கூடிய பண்பு எதுக்கு உண்டு, உப்புகளுக்கு உண்டு. அதை வாங்கிட்டு என்ன உருகிடும், வாங்கிட்டு என்ன பண்ணிடும், உருகி போயிடும். ரைட்டுங்களா? அது கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்புகளுடைய பயன்களில் இப்போ எத்தனை பார்த்துருக்கோம், 1 2 3 பார்த்துருக்கோமா? ஓகே. அடுத்தது தே ஆர் ஓடர்லெஸ். தே ஆர் ஓடர்லெஸ். மோஸ்ட்லி ஒயிட் cubic crystals are crystalline powder with salty taste. Salt is hygroscopic in nature. உப்புகள் எல்லாம் என்ன பண்ணும், நீரை உறிஞ்சும். ஆங்கிலத்தில் ஹைக்ராஸ்கோபிக் அப்படின்வாங்க. நீரை உறிஞ்சதுக்கு என்ன பேர், ஹைக்ராஸ்கோபிக். ரைட்டுங்களா? இதெல்லாம் சால்ட்டுக்கு உதாரணம். அப்புறம் கீழே பாருங்கள், படிக நீர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. படிக நீர்னு ஒன்றும் கிடையாது. நார்மலாக பயன்படுத்துகிற சால்ட்டோட வாட்டர் மாலிகுல் ஆடாக இருந்துச்சுன்னா அது படிக நீர். ஆங்கிலத்தில் ஹைட்ரேட்டட் சால்ட். இங்கே பாருங்கள், இது ஒரு படிக நீர். காரணம் பிற்பாதியில் பாருங்கள், முற்பாதி பார்க்காதீங்க, பிற்பாதி பாருங்கள்.
டாட் அப்படின்னு ஒரு புள்ளி வச்சு 5 வச்சுட்டுன்னு வச்சுருக்காங்க. இப்போ 5 மூலக்கூறு என்ன இருக்குது, தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், இந்த படத்தை பார்க்க வேண்டாம், அதோட இந்த படம் நல்லாயிருக்கும். காணும். சரி, அதே பார்த்துவோம். இப்போ இந்த பிக்சலில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் துத்தம். இது என்னது, மயில் துத்தம். இதை எப்பயுமே கொஞ்சம் ஈரமாக இருந்தால் ப்ளூ கலரில் இருக்கும், ஈரமாக இருந்தால் ப்ளூ கலரில் இருக்கும். ஹீட் பண்ணுற என்னவா மாறிடும், ஒயிட் கலராக மாறிடும். ஹீட் பண்ண என்னவா மாறிடும், ஒயிட் கலராக மாறிடும். ரைட்டுங்களா? ஈரப்பதமாக இருந்தால் ஸ்கை ப்ளூ, ஹீட் பண்ணால் ஒயிட்டாக மாறிடும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் துத்தம் அப்படின்வாங்க. என்ன துத்தம், மயில் துத்தம். கீழே டேபிளில் கொடுத்துருப்பாங்க, வாங்க பார்க்கலாம். அடுத்து போட்டித் நம்ம படிக்கக்கூடியது, இதில் மெத்தெல்லாம் படிக்க வேண்டாம். ஒரு உப்பை வந்து அடையாளப்படுத்துறது இந்த சோதனைகள், இயற் சோதனை, உலர் வெப்ப சோதனை, சுடர் சோதனை. சும்மா சைடு கட்டிங் மட்டும் பார்த்துங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த சால்ட், இயற் சோதனை. அடுத்து உலர் வெப்ப சோதனை, ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட். அடுத்து ஃப்ளேம் டெஸ்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் உப்பை எடுத்துக்கிட்டு, அது ஆவியானதுக்கு அப்புறமா சில உப்பை எடுத்துக்கிட்டு நல்லா ஹீட் பண்ணி, அதில் இருக்க நீர் வந்து நல்லா எவாப்ரேட் ஆகி போனதுக்கு அப்புறமா அந்த கரையாத சால்ட் என்ன ஆகும், அந்த டியூப்லேயே கடைசியாக கீழே ஆயிரும், டெபாசிட் ஆகிடும். இதே இது பார்த்தீங்கன்னா சில உப்புகள், சம் சால்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இட் கிவ்ஸ் தி குளோரைட்ஸ். பாருங்கள், அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதோட கலந்த கலவை பிளாட்டினம் கம்பியின் உதவியோடு சுடரில் காட்டப்படுகிறது. ஸோ சுடரில் காட்ட என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு வித்தியாசமான கலர் தெரியும். இங்கே கீழே அந்த டேபிளில் பாருங்களேன், நீங்கள் பார்க்குற சுடர் அந்த என்ன சொல்லுவாங்க, சுடருக்கு ஆங்கிலத்தில் ஃப்ளேம், கலர் ஆஃப் த ஃப்ளேம். இது சுடர் வந்து செங்கல் சோப்பு நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது இருக்கக்கூடிய அந்த சால்ட் பார்த்திங்கன்னா கால்சியமாக இருக்கலாம். பொன்னிற மஞ்சள் கோல்டன் எல்லோவாக இருந்துச்சுன்னா சோடியமாக இருக்கலாம். பிங்க் கலராக இருந்தால் பொட்டாசியம் இருக்கலாம். பச்சை கலராக இருந்தால் இஜரின் துத்தநாகமாக இருக்கலாம். இப்போ இடது பக்கம் கொடுத்துருக்குது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிக் ரெட்டு, கோல்டன் எல்லோ, பிங்க் வயலட்டு, க்ரீன் ஃப்ளஸஸ். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சுடருடைய நிறம். நீங்கள் நெருப்பில் காமிச்ச உடனே அதில் தெரிகிற நிறம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதை கொஞ்சம் பார்த்து. சரி, கடைசி பாயிண்டை பாருங்கள். ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை கார்பன் உப்புகளுடன் சேர்க்கும் பொழுது என்ன ஆகும், என்ன ஆகும்னா நல்லா நுரைச்சி பொங்கி கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற கேஸ் ரிலீஸ் ஆகும். வீட்டுக்கு சுண்ணாம்படிக்க சுண்ணாம்புக்கள் வாங்கிட்டு வந்து போட்ட மாதிரி தான். சரியா? சரி, இப்போ உப்புகளுடைய பயன்கள் பார்க்க போகிறோம். எல்லாரும் பார்த்து ஓகே. இப்போ உப்புகளுடைய பயன்கள் யூசஸ் என்ன அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இதை விட 7th 8th நிறைய கொடுத்துருக்காங்க, இங்கே கூட கம்மி தான். இருந்தாலும் பார்க்க வேண்டிய நம்ம கடமை. சாதாரண உப்பு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நாக்கில் நக்கி பார்க்குறது. ஸோ NaCl, சோடியம் குளோரைடு அப்படின்னா NaCl. நம்ம அன்றாட உணவுலையும் உணவை பாதுகாப்பதிலும் பயன்படுது. இது அவங்களே சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் அவர் டெய்லி லைஃப் ஃபுட் அண்ட் யூஸ்ட் அஸ் ஏ ப்ரெஷர்வேட்டிவ். ஓகே. அடுத்து இது பாருங்கள், சலவை சோடா தமிழ் சொல், சோடியம் கார்பனேட் அதுக்குரிய ஆங்கில சொல், இது அதுக்குரிய ஃபார்முலா. இப்போ சலவை சோடா எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்கள், கடின நீரை மென்னீராக்க பயன்படுது. இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா, கேட்ப வாய்ப்பு இருக்குது. கடின நீரை மென்னீராக்க வாய்ப்பு இருக்குது. மாற்றிடும். இந்த ப்ளீச்சிங் போட்டுருக்குல்லப்பா, அதெல்லாம் போட்டுருவாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துங்க, புரியும். சரி, அடுத்து இப்போ என்ன சொல்லியிருக்கேன், வாஷிங் சோடா சோடியம் கார்பனேட் அப்படின்வாங்க. வாஷிங் சோடானாலும் சலவை சோடானாலும் ஒன்று தான். இட் இஸ் யூஸ்ட் இன் சாஃப்டனிங் ஹார்ட் வாட்டர், அதாவது கடின நீரை மென்னீராக்க பயன்படும். இன்னொன்று, இட் இஸ் யூஸ்ட் இன் கிளாஸ், சோப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். இது இந்த உப்புகள் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன 3 இடத்துல பயன்படுது, பெரிய இடம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிளாஸு, இன்னொன்று சோப்பு, இன்னொன்று பேப்பர். இந்த 3 தயாரிக்கிறதுக்கு எது தேவை, சோடியம் கார்பனேட் Na2CO3 தேவை. இந்த 3ஆம் பையன் எங்கே இருக்கு பாருங்க, இங்கே இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது சமையல் சோடா. இதுக்குரிய ஃபார்முலா பாருங்கள், அந்த நடுவில் ஒரு ஹெச் இருக்கும். அந்த ஹெச்சை பார்க்குறப்ப கேரி பேக்கூடிய கை நம்முடைய கழுத்து பகுதி மாதிரியே இருக்குமா, ஸோ அதை மை வச்சுக்கோங்க. அதை மனதில் வச்சுக்கிட்டு சமையல் சோடா அப்படின்னா சோடியம் பை கார்பனேட். ஸோ நம்முடைய பேக்கிங் சோடா எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படும். இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஆஃப் பேக்கிங் பவுடர். அப்புறம் வேறு எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சமையல் சோடா பார்த்துட்டு இருக்குமா, சமையல் சோடா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படும். இன்னொன்று டார்டாரிக் அமிலம் தயாரிக்க பயன்படும்.
உங்களுக்கே தெரியும் சமையல் சோடாவும், அதாவது இந்த சமையல் சோடாவும் டார்டாரிக் ஆசிடும் சேர்ந்த அந்த கலவைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடா. ரொட்டி சோடா எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க. அதனால் இது கொஞ்சம் பார்த்துங்க. இட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் ஆஃப் பேக்கிங் பவுடர் விச் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் பேக்கிங் சோடா அண்டு டார்டாரிக் ஆசிட். ஓகே, இது இந்த சமையல் சோடா என்ன பண்ணும், கேக்கையும் ரொட்டிகளையும் ரொம்ப மென்மையாக்கிடும். 2 நாளாக இருந்தாலும் போட்டு 2 நாள் ஆச்சு அப்படின்னாலும் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. சமையல் சோடா பைகார்பனேட். ஸோ இதில் தான் நிறைய கொஸ்டின் இருக்குது, அதனால் இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்குது. கேக் மட்டும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றும் எது, இந்த பேக்கிங் சோடா. வீட்டில் நம்ம பிடிக்கலன்னா அம்மாவே சொல்லுவாங்க, லைட்டாக சமையல் சோடா போடுறா நல்லா பொங்கி வரும் அப்படின்வாங்க. கரெக்டுங்களா? ஓகே, வேறு என்னென்னு பாருங்கள். இது அமில நீக்கில் உள்ள பகுதி பொருள். இது காரம் சம்மந்தப்பட்ட பொருளுக்கு அப்புறமா வந்ததுனால இதில் இருக்க பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதிகப்படியான அமில நீக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பொருள் இந்த கரைசல் காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்கும். ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்க ஆசிட் என்ன பண்ணிடும், நியூட்ரலைஸ் பண்ணிடும். இதுதான் 4th பாயிண்ட். இட் நியூட்ரலைசஸ் எக்ஸசஸ் ஆசிட் இன் தி ஸ்டொமக் அண்ட் ப்ரொவைட்ஸ் ரிலீஃப். அடுத்தது சலவைத்தூள். சலவைத்தூள் அப்படின்றது என்னென்னு பாருங்கள், கால்சியம் ஆக்சி குளோரைடு. படிச்சுங்க, கால்சியம் ஆக்சி குளோரைடு. இந்த சலவைத்தூள் எதுக்கு பயன்படும், சலவைத்தூளுடைய முதல் கெமிக்கல் ஃபார்முலா பார்த்து வச்சுங்க. CaOCl2 அப்படின்வாங்க, கால்சியம் ஆக்சி குளோரைடு. இது என்ன பயன்படும்னா கிருமி நாசினி பயன்படும். என்ன பயன்படும், கிருமி நாசினி 1. வேறு என்னவா பயன்படும், முதது இட் இஸ் யூஸ்டு ஆஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். இன்னொன்று பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. பருத்தி துணிகளையும் லினன் துணிகளையும் நல்லா வெளுத்து அந்த வெண்மை வருவதற்கு இது பயன்படும். அடுத்தது பாரிசாந்து. என்ன பார்க்க போகிறோம், பாரிசாந்து. இதை பார்த்துட்டோம்லப்பா, ப்ளீச்சிங் பவுடர் பார்த்தாச்சு. ப்ளீச்சிங் பவுடர் தான் சலவைத்தூள். இட் இஸ் யூஸ்ட் அஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். இன்னொன்று இட் இஸ் யூஸ்டு இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபார் ப்ளீச்சிங் காட்டன் அண்ட் லினன். லினன் மட்டும் ஸ்பெல்லிங் பார்த்துங்க, லினன். இப்போ அடுத்து பார்க்குறது பாரிசாந்து. ஸோ மாவுக்கட்டு போடுவாங்க இல்லையா, அதுதான். அதில் மாவுக்கட்டு உங்களுக்கே தெரியும், மாவுக்கட்டு நல்லா கூர்ந்து கவனிச்சிக்கணும்னா அதில் ஈரம்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது பாருங்கள், அதனால் H2O முழுசாக வராமல் ஆஃப் H2O வந்துருக்கு, நீர் கம்மியாக இருக்குது. ஸோ பாரிசாந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஆங்கிலத்தில். இதற்கான அறிவியல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா IUPAC நேம் கால்சியம் சல்ஃபேட். அரைக்கு என்ன பேர்னா ஹெமி அப்படின்வாங்க, ஹெமி ஹைட்ரேட். இது எதுக்கு பயன்படும், முறிந்த எலும்புல ஒட்ட வைக்க பயன்படும். இந்த கட்டெல்லாம் போடுவாங்களப்பா அடிபட்டா, அதுக்கு பயன்படும். இன்னொன்று சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிளாஸ்டரிங் போன்ஸ். இன்னொன்று இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேஸ்டஸ் ஃபார் ஸ்டாட்யூஸ். ஸோ சிலைகளை தயாரிக்கவும் இது பயன்படும். ரைட்டுங்களா? அவ்வளோதான்ப்பா. ஏறக்குறைய இதில் இன்றைக்கி காரம் உப்புகளை பற்றி கிளியராக பார்த்துருக்கோம். அவ்வளோதான். மீதி இருக்கிறது நம்ம 10th வீடியோ தான் இருக்குது. அதை என்ன பண்ணலாம், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். நல்லபடியாக படிங்கப்பா. வாழ்த்துக்கள்.